சசிகலாவின் முக்கிய வேட்பாளர் அந்தர் பல்டி மகிழ்ச்சியில் எடப்பாடி அதிர்ச்சியிலே சசிகலா. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கட்சியாக இருக்க போகிறது அப்படிங்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தொகுதி வாரியாக அதிமுகவிற்கு நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவிற்கு வாழ்வாசாவா அப்படிங்கிற ஒரு தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் எப்படியாவது அதிமுக மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்தே ஆக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீரென ஒரு வேட்பாளர் அந்தர் பல்டி அடித்து அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரங்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் சசிகலா அம்மையாருக்கு மிகப்பெரிய அதிர்வலைகளையும் அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது சசிகலா அம்மையார் பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக ஒரு கூட்டணியை உருவாக்கி வைத்திருக்கிறார். அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களை வைத்துக்கொண்டு பாமக ராமதாசுடன் கூட்டணி என்பது வைத்திருக்கிறார். அதன் காரணமாக அது 5 முனை போட்டியாக நிறுவப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரும் வேட்பாளரை களம் இறக்கி இருக்கிறார். ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே எடப்பாடி தொகுதியிலே வேட்பாளரை களம் இறக்கி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் இருக்கக்கூடிய எடப்பாடி தொகுதியில் இருக்கக்கூடிய சசிகலா அம்மையாருடைய வேட்பாளர் தான் தற்போது அந்தர் பல்டி அடித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எடப்பாடி தொகுதியிலே சசிகலா அம்மையாருடைய அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சுரேஷ் என்பவர் போட்டியிடுகிறாராம். இந்த சுரேஷ் என்பவர் தான் தற்சமயம் சசிகலா அம்மையார் சமீபத்தில், அதாவது 2 தினங்களுக்கு முன்பாகத்தான் எடப்பாடி தொகுதியிலே பிரச்சாரம் கூட மேற்கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட வேளையிலே நேற்றிலிருந்து அவருடைய பிரச்சாரம் என்பது மொத்தமாக தடைபட்டு போயிருக்கிறது. அதாவது சசிகலா அம்மையாரின் மூலமாக நிறுத்தப்பட்ட சுரேஷ் அப்படிங்கிற வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பித்து விட்டார் என அவருடைய ஆதரவாளர்களை, அதாவது சசிகலா அம்மையாருடைய ஆதரவாளர்களே குற்றச்சாட்டை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்களாம். இது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் வெளிவராத சூழ்நிலையிலே தற்சமயம் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் கூட எடப்பாடி பழனிசாமி தொகுதியிலே, அதாவது எடப்பாடி தொகுதியிலிருந்து காணாமல் போயிருந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி தொகுதியிலே சுரேஷ் அப்படிங்கிற நபர் நமது சசிகலா அம்மையாரின் மூலமாக போட்டியிடக்கூடிய அந்த நபர் தற்சமயம் அவருடைய பிரச்சாரத்தை பூரம் நிறுத்திவிட்டு அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருப்பது அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியிலே, அதிமுக மத்தியிலே மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் சசிகலா அம்மையார் தரப்பு மத்தியிலே ஒரே நாளிலே அந்தர் பல்டி அடித்து விட்டாரே அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.